Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தென்மேற்கு அரபிக் கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலியாக சென்னையில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி வழங்கிய தகவல்களை காணலாம். தென்மேற்கு அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் இந்த வலுப்பெறுந்த பிறகு தொடர்ந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அதன் எதிரொலியாக சென்னை புறநகர் பகுதிகள் பொறுத்தவரையுமே அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் 4 நாட்களாகவே சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே லேசான முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் நேற்று பார்த்தோம் என்றால் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவான எதிரொலியாக சென்னை புறநகர் மட்டுமின்றி புதுவை, காரைக்கால், தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு இடங்களில் மிதமான முதல் பலத்த மழையானது பெய்து வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் இந்த புயல் பொறுத்தவரையுமே அடுத்த 2 நாட்களுக்குள் மழையின் பாதிப்பானது சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும், மேலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் வலுப்பெற்ற பிறகு அதன் எதிரொலியாக புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 100% புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையுமே நாளை இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் எதிரொலியாக சென்னை புறநகர் பகுதிகள் பொறுத்தவரையுமே மழையின் பாதிப்பு பொறுத்தவரையுமே அடுத்த 2 நாட்களுக்குள் சற்று அதிகரித்து தான் காணப்படும். சென்னை மட்டுமின்றி கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மழையின் பாதிப்பானது சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தஞ்சாவூர், கன்னியாகுமரி மற்றும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழையின் பாதிப்பு பொறுத்தவரையுமே மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் ஒரு சில மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மழையின் பாதிப்பு பொறுத்தவரையுமே அடுத்த 2 நாட்களுக்கு சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும், மேலும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளுக்கு நாள் இந்த மழையின் பாதிப்பானது குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை எந்த அளவில் இந்த வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு மழையின் தாக்கமானது சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. இந்த மழை பாதிப்பு பொறுத்தவரையுமே தற்பொழுது, அதாவது வருடம் பருவமழை பொறுத்தவரையுமே டிசம்பர் மாதத்தில் தான் தொடங்கும். ஆனால் இந்த வருடம் பார்த்தோம் என்றால் 1 மாதத்துக்கு முன்பாகவே தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 54 சென்டிமீட்டர் மழையானது சற்று அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பருவமழை காலங்களில் பார்த்தோம் என்றால் சென்னையில் பொறுத்தவரையுமே 10 முதல் 20 சென்டிமீட்டரும் அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் மழையின் தாக்கமானது அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு பருவமழையை பார்த்தோம் என்றால் மழையின் தாக்கமானது சற்று அதிகரித்து தான் காணப்படுகிறது. இந்த வருடம் பார்த்தோம் என்றால் இன்னும் சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த சென்னை புறநகர் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே இன்று மற்றும் நாளை அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் இந்த கடலோர மாவட்டங்கள் பார்த்தோம் என்றால் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னை புறநகர் பொறுத்தவரையுமே அடுத்த 2 நாட்களுக்குள் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கும் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.